ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் லெட்ஸ் கோ சேஃப்டி சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாலை போக்குவரத்து விதிவிலக்கு சின்னங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாலை விதிவிலக்கு சின்னங்களை பார்த்தீங்கன்னா 3 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. அதில் முதல்ல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரவு சின்னங்கள்லாம் இருக்குது. இரண்டாவதாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை சின்னங்கள்லாம் இருக்குது. மூன்றாவதாக என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தகவல் சின்னம் தான் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இடையில உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உத்தரவு சின்னத்தில் நம்ம முதல்ல பார்க்க போகிற சின்னம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாப், நிறுத்தவும். ஏன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணோன்னா ஸ்டாப்னு சொல்லணும்னு வச்சுக்காதீங்க. நம்ம கவர்மெண்ட் ரூலில் உத்தரவு சின்னத்தில் இதான் முதலிடத்தில் இருக்குது. இந்த சின்னம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகனங்கள் அல்லது பாதசாரிகள் நிற்பதற்கு அறிவுறுத்தும் சின்னமாகும். இந்த சின்னம் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் டிராஃபிக் போலீஸும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற சின்னம் பார்த்தீங்கன்னா கிவ் வே, வழி கொடுக்கவும். இந்த சின்னம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலதுபுறம் செல்லும் வாகனங்களுக்கு வழி கொடுக்க அறிவுறுத்தும் சின்னம். அடுத்து நம்ம பார்க்க போகிற சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ என்ட்ரி, போவதற்கு தடை. இந்த சின்னம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்னம் இருக்கும் சாலைகளில் செல்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை அறிவுறுத்தும் சின்னம். அடுத்து நம்ம பார்க்க போகிற சின்னம் பார்த்தீங்கன்னா ஒன் வே, ஒரு வழி போகலாம், வருவதற்கு தடை. இந்த சின்னம் பார்த்தீங்கன்னா ஒரு வழி போவதற்கு அனுமதி உண்டு, வருவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை அறிவுறுத்தும் சின்னமாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற சின்னம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒன் வே தான். ஒரு வழி போக தடை, வரலாம். இந்த சின்னம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழி போவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது, வருவதற்கு தடை இல்லை என்பதை அறிவுறுத்தும் குறியீடாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ப்ரோஹிபிட்டட் இன் போத் டைரக்ஷன். இந்த சின்னம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருவழியும் தடை செய்யப்பட்ட சாலை என்பதை அறிவுறுத்தும் குறியீடாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற சின்னம் பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் ப்ரோஹிபிட்டட். இந்த சின்னம் எதுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டார் வாகனங்கள் இந்த சாலையில் செல்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை அறிவுறுத்தும் குறியீடாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற சின்னம் பார்த்தீங்கன்னா லாரி ப்ரோஹிபிட்டட். இந்த சின்னம் பார்த்தீங்கன்னா லாரிகள் செல்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ள சாலை என்பதை அறிவுறுத்தும் குறியீடாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற சின்னம் பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கிறதுனால 4 சின்னங்களை சேர்த்து ஒன்றா பார்த்துருவோம். இந்த சின்னங்கள் பார்த்தீங்கன்னா மிதிவண்டி, மாட்டு வண்டி, குதிரை வண்டி, கைவண்டி ஆகியவை செல்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை அறிவுறுத்தும் சின்னம். அடுத்து நம்ம பார்க்க போகிற சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதசாரிகள் செல்வதற்கு தடை செய்யப்பட்ட சாலை என்பதை அறிவுறுத்தும் குறியீடாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற சின்னம் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் ப்ரோஹிபிட்டட், வலதுபுறம் திரும்புவதற்கு தடை. இந்த சின்னம் பார்த்தீங்கன்னா வலதுபுறம் திரும்புவதற்கு தடை செய்யப்பட்ட சாலை என்பதை அறிவுறுத்தும் குறியீடாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற சின்னம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ப்ரோஹிபிட்டட். இந்த சின்னம் பார்த்தீங்கன்னா இடதுபுறம் திரும்புவதற்கு தடை செய்யப்பட்ட பகுதி என்பதை அறிவுறுத்தும் குறியீடாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற சின்னம் பார்த்தீங்கன்னா யூ டர்ன் ப்ரோஹிபிட்டட். இந்த சின்னம் பார்த்தீங்கன்னா திருப்பம் திரும்ப தடை என்பதை அறிவுறுத்தும் சின்னமாகும். அதாவது யூ டர்ன் திரும்புவதற்கு தடை செய்யப்பட்டுள்ள சாலை என்பதை அறிவுறுத்தும் சின்னமாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர்டேக்கிங் ப்ரோஹிபிட்டட். இந்த சின்னம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளைவுகளிலும் குறுகிய சாலைகளிலும் வாகனங்களை முந்தி செல்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ள சாலை என்பதை அறிவுறுத்தும் குறியீடாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற சின்னம் பார்த்தீங்கன்னா ஹாரன் ப்ரோஹிபிட்டட். இந்த சின்னம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலி எழுப்புவதற்கு தடை. ஒலி எழுப்புவதற்கு தடை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவமனை, பள்ளிக்கூடங்கள், நீதிமன்றங்கள் இந்த இடங்கள்லாம் கண்டிப்பாக ஒலி எழுப்புவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை அறிவுறுத்தும் குறியீடாகும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற சின்னம் பார்த்தீங்கன்னா நோ ஸ்டாப்பிங். இந்த சின்னம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகனங்கள் நிற்க அல்லது நின்று கொண்டிருக்க தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை அறிவுறுத்தும் குறியீடாகும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சின்னம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு லிமிட் 50 கிலோமீட்டர். இந்த சின்னம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக வரம்பு 50 கிலோமீட்டர் மட்டுமே செல்ல வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் குறியீடாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற சின்னம் பார்த்தீங்கன்னா வித் லிமிட் 2 மீட்டர், அகல வரம்பு 2 மீட்டர். இந்த சின்னம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் அகலம் உள்ள வாகனங்கள் மட்டுமே
இந்த சாலையில் செல்ல முடியும் என்பதை அறிவுறுத்தும் குறியீடாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற சின்னம் பார்த்தீங்கன்னா லென்த் லிமிட். இந்த சின்னம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் நீளமுள்ள வாகனங்கள் இந்த சாலையில் சென்றால் ஆபத்து நேரிடும் என்பதை அறிவுறுத்தும் குறியீடாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லிமிட் 5 டன். இந்த சின்னம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 டன் எடையுள்ள வாகனங்கள் மட்டுமே இந்த பாலத்தில் செல்ல முடியும், அல்லது அதற்கு குறைவான எடையுள்ள வாகனங்கள் மட்டுமே இதில் செல்ல முடியும் என்பதை அறிவுறுத்தும் குறியீடாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற சின்னம் ஆக்சில் வெயிட் லிமிட் 4 டன். இந்த சின்னம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் பொதுவாக ஒரு பாலத்துக்கு முன்னாடி தான் இந்த சின்னமும் இருக்கும். 4 டன் எடைக்குள்ள இருக்க வாகனங்களும் இல்லை 4 டன் இருக்க வாகனங்கள் மட்டுமே இந்த பாலத்தில் செல்ல முடியும் என்பதை அறிவுறுத்தும் குறியீடாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற சின்னம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்ட். இந்த சின்னம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக வரம்பு எல்லை முடிவு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடு லிமிட்டுங்கிற சின்னத்தை பார்த்துருப்போம். அந்த சின்னத்தில் குறிப்பிட்டுள்ள வேகத்தில் தான் நம்ம அந்த சாலையில் செல்ல முடியும். ஆனால் இந்த சின்னத்தை கடந்த பிறகு நம்ம தேவைக்கேற்ற வேகத்தில் கவனமாக வாகனத்தை ஓட்டி செல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற சின்னம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி டர்ன் லெஃப்ட். இந்த சின்னம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் இடதுபுறம் திரும்ப வேண்டும். இந்த சின்னம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக இடதுபுறம் திரும்ப வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் சின்னம். அடுத்து நம்ம பார்க்க போகிற சின்னம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கோ ஸ்ட்ரைட். இந்த சின்னம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேராக செல்ல வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் சின்னம். அடுத்து நம்ம பார்க்க போகிற சின்னம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி டர்ன் ரைட். இந்த சின்னம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நம்ம வலதுபுறம் திரும்ப வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் சின்னம். அடுத்து நம்ம பார்க்க போகிற சின்னம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அகெட் ஆர் டர்ன் ரைட். இந்த சின்னம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேராக அல்லது வலதுபுறம் திரும்பவும் என்பதை அறிவுறுத்தும் சின்னம். அடுத்து நம்ம பார்க்க போகிற சின்னம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அகெட் ஆர் டர்ன் லெஃப்ட். இந்த சின்னம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேராக அல்லது இடதுபுறம் திரும்பவும் என்பதை அறிவுறுத்தும் சின்னம். அடுத்து நம்ம பார்க்க போகிற சின்னம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கீப் லெஃப்ட். இந்த சின்னம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இடதுபுறம் போகவும் என்பதை அறிவுறுத்தும் சின்னம். இந்த சின்னம் பார்த்தீங்கன்னா இடதுபுறம் திருப்பம் வருகிறது என்பதையும் அறிவுறுத்தும் சின்னம். அடுத்து நம்ம பார்க்க போகிற சின்னம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சைக்கிள் ட்ராக். கண்டிப்பாக சைக்கிள் பாதையில் செல்ல வேண்டும். இந்த சின்னம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சைக்கிள் அதற்கென்று உருவாக்கப்பட்ட சாலையில் செல்ல வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் சின்னம். அடுத்து நம்ம பார்க்க போகிற சின்னம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சவுண்ட் ஹாரன். கண்டிப்பாக ஒலி கொடுக்கவும். இந்த சின்னம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஹாரன் அடிக்கவும் என்பதை அறிவுறுத்தும் சின்னம். அடுத்து நம்ம பார்க்க போகிற சின்னம் பார்த்தீங்கன்னா நோ பார்க்கிங். வாகனங்கள் நிறுத்தி வைக்க தடை. இந்த சின்னம் பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சிட்டிக்குள்ளே எல்லார் வீட்டு கேட்லேயும் இந்த போர்டு வச்சுருப்பாங்க, சாலை ஓரங்களிலும் இருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், இந்த சின்னம் இருக்க இடங்களில் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் நிறுத்தி வைக்க அனுமதி இல்லை என்பதை அறிவுறுத்தும் சின்னம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உத்தரவு சின்னங்களை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம தகவல் சின்னம் மற்றும் எச்சரிக்கை சின்னங்களை பற்றி பார்ப்போம். ஏன்னா வீடியோ இப்போவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்த சின்னங்கள் எல்லாமே நீங்கள் டெய்லி போகிற ரோட்டில் இருந்திருக்கும். நீங்கள் சரியாக கவனிச்சிருக்க மாட்டீங்க. நம்ம வீடியோ பார்த்த பிறகு நீங்களே ஒரு டைம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது லைசன்ஸ் அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.